இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தில் வெளிச்சத்தில் வாழக்கூடிய எல்லோரும், நானும் நீங்களும் முதற்கொண்டு ஒரு நாள் இருளை சந்தித்தே ஆக வேண்டும். இறை தூதர்கள் கூட இதில் விதிவிலக்கு கிடையாது. நபி யூனுஸ் சோதனைக்காக மீனுடைய வயிற்றுடைய இருளில் சூழப்பட்டார். நபி யூசுப் கிணற்றுடைய இருளில் சோதனைக்காக அனாதையாக விடப்பட்டார். நபி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் தௌருடைய குகையில் இருளால் சூழப்பட்டார்கள். இறை தூதர்களே இறைவன் வெளிச்சத்தில் இருந்து இருளை நோக்கி தள்ளினான் சோதனைக்காக என்றால், நானும் நீங்களும் எம்மாத்திரம்? இந்த இறை தூதர்களையும் இதுபோல் இந்த உலக வாழ்வில் இருளை சந்தித்தவர்களையும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தவன் யார் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களுக்கு, இறைவனை சார்ந்தவர்களுக்கு இறைவன்தான் நெருக்கமான தோழன். அவன் என்ன செய்வான் அந்த தோழமையில்? யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். இருள்களிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்களை அழைத்து வருவான். இறைவனை சார்ந்திருந்தால், இருள் நம்முடைய வாழ்வில் இருந்தால், வெளிச்சத்தை நோக்கி ஒரு நாள் நாம் சென்றே தீருவோம்.